அகத்தியான்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. 1940 ஆரம்பிக்கிற இந்த டீசர் ஜீவா நடிச்சிருக்காரு, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்காப்ல. ஸோ அவங்க 2 பேர் நடிச்ச ஒரு கதாபாத்திரம். ஆக்சுவலா 1940 சுதந்திரம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அரண்மனை மாதிரி காட்டுறாங்க. இந்த அரண்மனையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு, மர்மம் இருக்கு அப்படின்னு தேடி போறாங்க. இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சிச்சுவேஷன்ல 2024 நடந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ 1940 இருந்து 2024 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 84 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த டீசரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷனே போயிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அரண்மனையில் ஏதோ ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு, பேய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்டப்படுது, லூப்பா காட்டுறாங்க. இந்த 1084 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவா இருந்திருப்பாப்ல, சுதந்திர போராட்டத்தில் இந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு நபராக இருந்திருப்பாரு. அவர் இறந்து போயிட்டார். அவரோட லூப்ல இவர் இப்ப பண்ற மாதிரி, அதாவது நான் 84 வருடங்களுக்கு அப்புறம் இவர் பண்ற மாதிரி காட்சி அமைப்புகள் காட்டப்படுது. கதையோட கோரையா தான். ஸோ ஏற்கனவே மறுபிறப்பு சொல்றேன் நான் உங்களுக்கு, லூப் போன லூப்ல நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அந்த லூப்பை சரி பண்றதுக்காக இப்போ புதுசாக பிறந்திருக்கேன் அப்படின்றதான் கோரு. அப்போ சொல்லுவாரு, அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. 84 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு லூப் நடக்குது. அந்த லூப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது தான் இந்த படம். ஓகேவா? இதுதான் இந்த படத்தோட கோர், வேற ஒன்றுமே கிடையாது. அதை சினிமாட்டிக்காகவும் கொஞ்சம் கற்பனை கலந்தும் கொஞ்சம் ஃபேண்டசியாகவும், அதாவது அமானுஷ்யம் கலந்த பேய்கள் கதைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கலந்து கொடுக்க போகிற படம் தான் இந்த அகத்தியான்ற படம், ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு வீணா, சம்பந்தம் இருக்கு.